इतिहास पुराणाभ्यां वेदं सौमब्रह्मयेत् बिभेत्यल्पश्रुताद्वेदः मामयं प्रतरिष्यति व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. வசிஷ்டருடைய குலத்தோன்றலான வேதவியாசர் மகாபாரதம் என்னும் பெருத்த இதிகாசத்தை அருளிச் செய்தார். வேத கடலிலேயே கடைந்து ஓர் அமுதத்தைப் போலே மகாபாரதத்தை நமக்காக கொடுத்துள்ளார். மதி மந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக என்னொரு ஸ்லோகம். ஜகத்தில் உள்ளாருடைய நன்மையின் பொருட்டு அமுதத்தை போன்ற மகாபாரதத்தை வேதம் என்னும் கடலிலிருந்து கடைந்தெடுத்து வியாசர் கொடுத்தார். கடைவதற்காக தன்னுடைய மதியையே ஞானத்தையே மந்தர பர்வதமாக நாட்டினார். 1,00,000 ஸ்லோகங்களுக்கு மேல் 18 பர்வங்களிலே அடங்கியது ஸ்ரீ மகாபாரதம். பாண்டவர்களுடைய சரித்திரத்தை முழுமையாக வர்ணிப்பது, கண்ணன் எம்பெருமான் ஆசிரிதர்களிடத்தே எவ்வளவு வாத்சல்யத்தோடே அவர்களுக்கே அடங்கியவனாக அவர்களுக்கு உபகாரம் பண்ணுகிறான்ங்கிறதுக்கு சாட்சியா இருக்கிறது மகாபாரத கதை. முதலிலிருந்து கடைசி வரை பாண்டவர்களுக்கு கூடவே இருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து இன்னல்களையும் போக்கி நன்மையே செய்தவர் கண்ணன் எம்பெருமான். பகவத்கீதை அருளி செய்ததும் பீஷ்மர் கோர்த்து கொடுத்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அமர்ந்து கேட்டதும் இந்த ரெண்டுமே மகாபாரதத்தில் மிக முக்கியமான கட்டங்கள். பல பர்வங்களில் நாம் தற்போது அனுகீதையில் உள்ளோம். தர்மபுத்திரன் அஸ்வமேத யாகம் பண்ண வேணும் என்று எத்தனிக்கிறார். அப்போதற்கு வேண்டியதெல்லாவற்றையும் சேர்க்கிறார். அனைவரும் வந்துள்ளார்கள். அந்த அஸ்வமேத யாகத்தின் முடிவில் ஒரு ஆச்சரியமான யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வு. அது என்ன கதைங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பாக ஆஸ்வமேதிக பர்வத்தில் அனுகீதா பர்வத்தினுடைய முடிவான அத்தியாயத்தை பார்ப்போம். கண்ணன் எப்போதோ கீதையை உபதேசித்திருந்தாலும் அதை தான் மறந்து போனதாக அர்ஜுனன் வேண்டுகிறான். அதனால மறுபடியும் ஒரு முறை சுருக்கமாக கீதையினுடைய சாரமான அர்த்தத்தை கண்ணன் உபதேசிக்கிறார். கீதா சாரம் எது? அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மயோகத்தை, மேலும் ஞானத்தோடு கூடிய யோகத்தை தியாகத்தோடே செய்து வந்தோமானால், வைராக்கியத்தோடே எந்தவித தாழ்ந்த பலத்திலும் ஆசை வைக்காமல் ஆத்ம சாட்சா்காரம் பரமாத்ம பிராப்தி, இந்த உயர்ந்த பலத்துக்காக யோகத்தை அனுஷ்டித்து வந்தால் நம்முடைய பாபங்களை எல்லாம் கண்ணன் அழித்து தன் திருவடிகளையே கொடுக்கிறான். இது கீதாசாரம். அதைத்தான் கண்ணன் மறுபடியும் ஓதுகிறார். கடைசியிலே ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இதோட அனுகீதை முடிவடைகிறது. நாம எதேதோ விஷய சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த விஷயங்களை காட்டிலும் அதை பற்றுகிற இந்திரியங்களிடத்துல தான் ஜாகிரதையா இருக்கணும். நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம். பொருளிடத்தில் குற்றமா, நம் புலனிடத்தில் குற்றமா? லோகத்துல எத்தனையோ பொருள்கள் இருக்கும், நாம விலைக்கிட முடியாது. ஆனா அதை பார்க்கிற நம்மளுடைய புலனைத்தான் சரிப்படுத்தி கொள்ள முடியும். அதைத்தான் இந்திரிய ஜெயம், இந்திரியங்களை அடக்குதல்னு சொல்லுகிறார்கள். கண்ணனும் கடைசி அதைத்தான் உபதேசம் பண்றார்.
அதிஷ்டாதா மனோ நித்யம் பூதானாம் மகதாம் ததா புத்திரைஸ்வர்யமாச்சஷ்டே க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ச உச்சியதே. அர்ஜுனா, நம்முடைய சரீரம் இருக்கே, இது க்ஷேத்திரம், இது நல்ல விளை நிலம், இதில் தான் நல்ல பண்புகளை விளைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பண்புகளை விளைச்சிக்கிற நிலம் இது, இதை நம்ம நன்னா பயன்படுத்திக்கணும் என்று யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனைத்தான் க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்றோம். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. கண்ணனை கீதையில் சாதிக்கிறார். இது அச்சித்து ஞானமற்ற பொருள் க்ஷேத்திரம் சரீரம். அதை உடையவன், ஞானமுடையவனான ஜீவாத்மா இந்த சரீரத்தை நான் உடையவன், இதுல நல்லத்தை விளைச்சிக்கணும் என்று புரிஞ்சுக்கிறான். அந்த சரீரத்துக்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். இந்த மூன்று தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சொல்றார், அதிஷ்டாதா மனோ நித்யம் பூதானாம் மகதாம் யதா. நம்முடைய காமக்ரோதங்கள் அனாதிகாலமான கர்மங்கள். இது நம்ம கிட்ட முதல்ல எதன் பேர்ல ஆக்கிரமிக்கும் தெரியுமோ? இப்ப நமக்கு ஏதான ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுங்க, அது நம்ம உடல் உறுப்புல ஏதானு ஒன்ன பிடிச்சிக்கும். இப்ப நமக்கு சர்க்கரை வியாதின்னு சொன்னால் அதுக்குன்னு ஏதானு சில அங்கங்கள் இருக்கும், அதை பிடிச்சிக்கும். ரத்த கொதிப்புன்னு சொன்னால் அது இருக்கிறத அது பிடிச்சிக்கும். வாத நோய்னு சொன்னால் மூட்டு வாதம்னா முட்டிகள் எல்லாம் பிடிச்சிக்கும். அப்ப அதை போல ஒரு நோய் ஒன்னொன்னு இடத்தை பிடிச்சுன்னு ஆற்ற சொல்லியோ, அதே போல காமக்ரோதங்கள் எதை பிடிச்சுன்னு நம்மை அசைக்கும்? அதை பத்தி கண்ணனே கீதையில சாதிச்சிருக்கார். இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே. இந்திரியங்கள், உள்ளிந்திரியமான மனது, புத்தி, இதைத்தான் காமக்ரோதம் பிடிச்சிக்கும். நம்ம புலன்களையெல்லாம் பற்றிக்கும், மனசை பற்றிக்கும், புத்தியை பற்றிக்கும். அப்ப அது மூணு அதனுடைய வசத்துல போயிடுத்துனால் நம்ம நடவடிக்கை எல்லாமே நம்ம வசத்துல பெருக்காது இல்லையோ. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒத்தர ஆத்மா தான். ஆத்மா அவனுடைய புத்தியும் காமக்ரோத வசம் படுத்து, ஆத்மா அவனுடைய மனசு அதன் வசம் படுத்து, இந்திரியங்களும் அதன் வசம் படுத்தினால் அப்புறம் ஆத்மாட்ட என்னதான் இருக்கு? அவரிடத்துல இருக்கிறதெல்லாம் இழந்துடுறாரோ இல்லையோ. அப்படி இழந்துடாதே மனத்தையும் புத்தியையும் புலன்களையும் நன்கு பாதுகாக்க வேண்டும். அதிஷ்டாதா மனோ நித்யம். பஞ்சபூதங்களும் இந்த சரீரம் ஆக்கியிருக்கு. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த சரீரம் முழுக்க சத்வம் ரஜசு தமசுங்கிற முக்குணங்களும் இருக்கு. அப்ப முக்குணத்தின் பாதிப்பு ஒரு பக்கம், அறிவற்ற பஞ்சபூதங்களின் பாதிப்பு மற்றொரு பக்கம், கண்ணுக்கே தெரியாத காமக்ரோதங்களுடைய பாதிப்பு மூன்றாம் பக்கம். இவைகளுக்குள்ளதான் இந்த சரீரம் சிக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இதை அடக்கிறதுக்கு என்ன வழியினால், இது எல்லாத்த விட மிகுந்த பலசாலியான பகவானை பற்றினா தான் நடக்கும். என்ன நம்ம விரோதிகள்லாம் ஒன்றும் சாமானியப்பட்டவாளா தெரியல. இவர்களை ஜெயிக்கிறதுங்கிறது சுலபமே இல்லை. அப்ப அதுக்கு தகுந்து கண்ணன் திருவடிகளை பற்றணும் இல்லையோ. மேலும் இந்திரியாணி மனோயுக்தே சதஸ்வானிவ சாரதிகி இந்திரியாணி மனோபுத்தி க்ஷேத்ரஜ்ஞே யுஜ்யதே சதா. நம்முடைய சாரதி எப்படி நல்ல குதிரைகளை பிடிச்சுன்னு ஓட்டின்னு போறாரோ, ஓட்டுநர் நன்னா இருந்தா குதிரைகள் அடக்கத்தில் இருக்கும். ஓட்டுநருக்கு கடிவாளத்தை இழுத்து பிடிக்க தெரியலையேன்னா அப்ப குதிரைகள்லாம் தறிகட்டி ஓடிடும். இப்ப யார் இங்க சாரதி? எது தேர், எது கடிவாளம், எது குதிரை? இந்திரியாணி ஹயான்யாகு. இந்திரியங்கள் தான் குதிரைகள். மன பிரகிரகவான் நரக. மனசு தான் இழுத்து பிடிக்கிற கடிவாளம். புத்தி சாரதி. புத்தி தான் சாரதி. ஷரீரம் தான் தேர். ஷரீரம் என்னும் தேரில் புத்தி என்னும் சாரதி அமர்ந்து கொண்டு மனம் என்னும் கடிவாளத்தால் இந்திரியங்கள் என்னும் குதிரைகளை பிடித்து அடக்க வேண்டும். அந்த மனக்கடிவாளம் அருந்து போயிருந்தாலோ, புத்தி ஒழுங்கா ஓட்டாட்டாலோ அப்போ எங்க ஓடும்? தரிகட்டு குதிரைகள்லாம் ஓடுமோ இல்லையோ. இந்திரியங்கள் எல்லாம் குதிரைகளை போலே. இன்னொரு சொல்றார், இந்திரியாணி பராண்யாகு. இந்திரியாணி பராண்யாகு. அதுக்கு மேல மனசச்ச பராபுத்தி. இந்திரியங்கள் மிகவும் வலிமையானவை. இந்திரியங்களை விட மனசு வலிமையானது. மனசை காட்டிலும் புத்தி வலிமையானது. புத்தியை காட்டிலும் ஆத்மா வலிமையானவர். நம்ம மனசு நமக்கு அடங்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம கிட்டதான் ஞானம் இருக்கு, நாம தான் அடக்கி ஆகணும். என் மனசு இப்படி சொல்றது நம்ம தப்பிச்சுக்க முடியாது. நாம தான் மனசுக்கு எடுத்து சொல்லுகிறோம். இந்திரிய கிராமம் அசம்யுக்தா மனசாரதிரேவச்ச புத்தி சம்யமனோ நித்யம் மகான் பிரம்மமயோ ரதா.
இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆத்மா உட்காண்டிருக்கார். சரீரத்தை ரதம்னு பார்த்தோமோ இல்லையோ, அப்ப ஆத்மாரு அவர் தான் ரதி. இந்த தேருக்கு தலைவன் யார்? ஆத்மா, தேர், உடம்பு, புத்தி, சாரதி, மனசு, கடிவாளம், குதிரைகள், இந்திரியங்கள். அப்ப இத போல ஒரு உருவகத்தான் நன்னா ஞாபகம் வச்சுப்போம். லோலத்பிர் இந்திரிய ஹையைஹி அபதேஷு நீதா. கூறத்தாழ்வான் சாதிக்கிறார், இந்திரியங்கள்ங்கிற குதிரைகள் எல்லாம் ஆங்காங்கு இழுத்துட்டு போறது எனக்கு திருப்தி ஏற்படலே. இன்னும் ஜென்ம மதேன காம, பிறப்பினால ஏற்பட்ட மதம், படிப்பால ஏற்பட்ட மதம், என் புலங்களாலே எனக்கு ஏற்பட்டிருக்கிற மதம், இப்படித்தான் நானும் சுத்தி சுத்தி வருகிறேன். இந்திரியங்கள் அடக்கணும்னால், மனசு அடக்கணும்னா ரெண்டே வழி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆகார சுத்தி முக்கியம், பகவானுடைய திருமேனி தியானம் அதை விட முக்கியம். இந்த ரெண்டையும் விடாமல் பண்ணி கொண்டிருந்தால் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீதமத்பரா வசேகி எத்திர இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இந்திரியங்கள்லாம் எப்ப வசத்துக்கு வரும்? அனைத்தையும் கொண்டு போய் பெருமான் திருமேனியில் வைத்தால் தான் வரும். அது வரைக்கும் பாடுதானே. ஆழ்வார் ஒரு 10 பாசுரம் பாடினார். 7ஆம் 10 துவக்க திருவாய்மொழி. ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரம். நம்முடைய புலன்கள் எல்லாம் எங்கெங்கோ இழுத்துன்னு போறதே, ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர். நம்முடைய 5 பேர், கண்ணு, காது, மூக்கு முதலான 5 புலன்கள் இருக்கொல்லையோ, இவ 5 பேரும் ஒரு பக்கத்துல இழுப்பாளாம். கண்ணு தனக்கு வேண்டியதுதான் வேணுங்கிறது, காது தனக்கு சப்தத்தை கொடுங்கிறது, மூக்கு தனக்கு முகர்ச்சியை கொடுன்னு சொல்றது. ஒருத்துக்கு நான் நிறைய சொத்து, ஆனா ஒரு வீட்டு சொத்தை ஒரு 5 திருடாள் வந்து ராத்திரி கொள்ளையடிச்சிட்டா. மறுநாள் காலத்தாலும் உட்காந்து அழுதுன்னு இருக்கான். எழுத்து வீட்டுக்காரன் கேட்டா, என்ன எல்லாம் உனக்கு தான் வேற சொத்தெல்லாம் இருக்கே, ஏன் இந்த சொத்து போயிட்டு அடறேன்னா? எனக்கு சொத்து போனதை பத்தி கவலை இல்லை, ஆனா 5 பேர் வந்தானா மொத்தமா என்ன திருடி அடிச்சுட்டு எல்லாத்தையும் மூட்டையா கட்டி என் தலையிலேயே பாரத்தை ஏத்திட்டு 5 பேரும் அந்த ஜெசையில என்ன பிடிச்சு இழுத்தான். ஒரு திருடன் வடக்க வாங்குறான், ஒரு திருடன் தெற்க வாங்குறான். இந்த திருடனால நான் ரொம்ப நலிஞ்சு போயிட்டேன். அதே போலத்தான் ஐவர் திசை திசை வலித்து எத்து நின்றனர் விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை மண்ணுள் என்ன பெற்றால் மற்ற நீயும் விட்டால் ஆழ்வார் பாசுரம். கருடனை கூட பசிக்கோபம் விடாம பெருமானை பார்த்து என்ன கேட்டுட்டார்? இத்தனை நாளும் உன்னை தோல்ல முதுகல தாங்கியிருக்கேனே, என்னுடைய உணவை போய் பறிச்சுட்டியே. சுமுகன்கிற பாம்பு, அந்த பாம்புக்கு பெருமாள் அடைக்கலம் கொடுத்துட்டார். அதனால தானே கருடனுக்கு இத்தனை கோபம். கடைசியா தானே அதை தட்டி கருடனுடைய கழுத்துல போட்டு விட்டாரோ இல்லையோ. அப்ப கருடன் விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வார். நித்த சூரிகள்ல ஒத்தர கூட புலன்கள் விட்டு வைக்கிறது பாருங்க. அப்படின்னா அது விடலைன்னா நம்ம பாடு எம்மாத்திரம். ஆக இந்திரியங்கள் அடக்க வேண்டியவை. இன்னொரு அழகான செய்தி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கர்மங்கள் பண்றோம் இல்லையோ, அந்த கர்மத்தினாலே விடாம ஓரொரு பிறவியும் அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால் நமக்கு மனப்பதிவுகளே ஏற்படும். அதுக்கு வாசனான்னு பேர். வாசனைன்னு சொன்னா மனப்பதிவு. வெவ்வேறு பிறவிகள்ல என்னென்ன பண்ணிட்டு வரோமோ அது பதிஞ்சு கிடக்கும். நம்ம இந்த பிறவி ஆரம்பிச்ச உடனே அந்த வாசனையோட தான் வேலை பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப கர்மா, அடுத்தது வாசனா. வாசனான்னா ஏன் பண்றோம் எது பண்றோம்னு தெரியாம தப்பின் வழி போறோமோ இல்லையோ, அது பழைய வாசனை. சுவாமி, இந்த புஷ்ப மாலையை 2 மணி நேரம் போட்டுருந்தேன்னு வச்சுங்க, கேட்டின உடனே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வாசனை அடிக்குமோ இல்லையோ, இதை கேட்டு இங்கே வச்சுட்டேன்னா இங்கே கொஞ்ச நாள் வாசனை அடிக்குமோ இல்லையோ. இது ஒரு 2 மணி நாழி மாலையை வச்சதுக்கே இத்தனை வாசனைன்னா இத்தனை ஜென்மமா ஒரே மாதிரி ஆட்பட்டிருக்கமோ இல்லையோ. அப்ப அதெல்லாம் மனப்பதிவுகள் எவ்வளவு தூரம் வாசனை இருக்கும். அந்த வாசனைக்கு அடுத்தது ருச்சி, அது இன்னும் மோசம். வாசனைனால் நம்மள ஒரு தப்பு வழி தூண்டுறது. தப்புன்னு ரொம்ப தெரியாது, ஆனா அந்த வழிக்கு போறோம். இது வாசனை. அத தப்புன்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டார், வேண்டாம்பா அந்த பக்கம் நீ போகாதேன்னுட்டு. அத தப்புன்னு தெரிஞ்ச அப்புறமும் வேணும்னு அதன் வழி போறோம் பாருங்க, இதுதான் ருச்சின்னு அர்த்தம். இது தெரிஞ்ச தப்பு பண்றது. தெரிந்து தெரியாமல் தப்பின் வழி போயிடுறோம், அது வாசனா பலத்தால நடந்துடும். ஆனா இது தப்புன்னு தெரிந்த பிற்பாடும் போறோமோ இல்லையோ, அதைத்தான் ருச்சிங்கிறார்கள். அப்ப கர்மத்தை அழிக்கணும், வாசனை அழிஞ்சு போயிடும், ருச்சி அழிஞ்சு போயிடும், அப்புறம் தான் ஜென்மம் அழியும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை தியானம், ஆகார சுத்தி. அதை புரிந்து கொள். லோகேஸ்மின் யானி சத்வானி திரசானி ஸ்தாவராணி ச தானியேவாக்ரே பிரளீயந்தே பஷாத்து பூதகிருதா குணாக குணேபிய பஞ்சபூதானி ஏஷபூத சமுச்சயா. பூதங்களெல்லாம் உருவான பிற்பாடு பஞ்சபூதம். அதனால இந்த சரீரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பூதத்துக்கு ஒரு குணம் உண்டு. மொத்தமா இந்த பிரளயம் ஏற்பட போறது பாரு. அப்ப இதெல்லாம் ஒன்னொன்னா முன்னாடி போய் சேரும். கிளியே ஒரு நாள் சொன்னேன், பிருத்திவி அப்சு பிரளியதே, பூமி பிருத்திவி போய் தண்ணீரில் சேர்ந்துடும், லயமாயிடும்.
அப்புறம் தண்ணீர் போய் தேஜசி லீயந்தே, அது தேஜஸ் அக்னியில் லயிக்கும். அது போய் அதற்கு முன்னாடி காற்றில் லயிக்கும். காற்று போய் முன்னாடி ஆகாசத்தில் லயிக்கும். இப்படி ஒன்னொன்னும் தனக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிறதுல போய் லயிக்கிறது இல்லையோ. இப்பெல்லாம் கூட நம்ம கர்மங்களுக்கு ஒன்றாகாது. இது மொத்தம் அழியறதே எப்ப சுவாமி நம்ம கர்மங்கள் தொலையும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கர்மங்கள் ஒரு பிறவி நம்ம மாறச்சேவும் ஜாகிரதையா ஓட்டின்றே இருக்கும், எங்கும் போகாது. எந்த புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும்? திருமால் ஸ்ரீமன் நாராயணனுடைய மனமென்னும் நூல். அவருடைய மனம், அவருடைய திவ்ய சங்கல்ப சக்தி, அந்த சக்தியில தான் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கும். அதே போல நம்ம ஒரு பிறவியிலேருந்து அடுத்த பிறவிக்கு போறச்சே பூத சூக்ஷ்மங்கள் நம்மோட வரும். பூத சூக்ஷ்மன்னா இது நல்லா தெரிகிற பெரிய கண்ணு, பெரிய மூக்கு, பெரிய காது, இதெல்லாம் ஸ்தூல மூல்யம். நல்லா கண்ணுக்கு தெரியறது, பேர் இருக்கு, உருவம் இருக்கு. இதை போல பூத சூக்ஷ்மம் இருக்கு. இப்ப மூக்குக்கு முகர்ச்சிங்கிறதுக்கு இந்திரியம் வேணும். ஒரு புஷ்பத்தை கொடுத்து இது என்ன பூ மோந்து பார்த்து சொல்லும்னா, இங்கேருந்து இது வரைக்கும் மூக்கு இருக்கும் இல்லையோ, அப்ப நான் இதை எடுத்துன்னு போய் இங்கே வச்சு மூந்து பார்ப்பேனா, இங்கே வச்சு மூந்து பார்ப்பேனா? மூந்து பார்க்கணும்னு இங்கே தானே வச்சு மூந்து பார்க்குறோம். அப்ப அந்த சூக்ஷ்ம இந்திரியம் மூக்கோனோட நுனியில தான் இருக்கு. அதனாலதான் அங்க வச்சா தான் நமக்கு வாசனை தெரியும். இந்த மேல் மூக்குல போய் தெரிச்சோன்னா வாசனையே தெரியாது. இதை போல கண்ணுக்குள்ள ஒரு சூக்ஷ்ம தரிசனத்துக்கு இந்திரியம் இருக்கு, சிரவணத்துக்கு இந்திரியம் இருக்கு. அதுக்கெல்லாம் பூத சூக்ஷ்மம்னு பேர். நாம ஒரு பிறவி மாறச்சேவும் முதல் பிறவியிலேருந்து அந்த பூத சூக்ஷ்மத்தை எடுத்துட்டே தான் வருவோம். அது போகவே போகாது. ஒரு பிறவி மாறச்சேவும் பூத சூக்ஷ்மம் வரும், ருச்சி வரும், வாசனை வரும், கர்மங்கள் வரும். இது எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஆனா பூத சூக்ஷ்மம் மட்டும் ஒரு இடத்துல அழிஞ்சு போயிடும். எப்போதென்றால், இப்ப கீழே பார்த்த மூல்யம் கடைசியா இருக்கிற பிருத்திவி போய் தண்ணீர்ல லயிக்கும், தண்ணீர் போய் தேஜஸ்ல லயிக்கும். இது இத்தனையும் போய் அகங்காரத்துல லயிக்கும். அகங்காரம் மகான்ல லயிச்சுடும். மகான் மூல பிரகிருத்தியில் லயிக்கும். மூல பிரகிருதி பிரம்மத்திடத்துல லயிக்கும். இதுதான் பிராகிருத பிரளயம். ஏதும் இல்லாமல் போல காலம். அந்த பிரளயம் வரச்சே நம்ம பூத சூக்ஷ்மங்களும் போடும். அது நம்மோட இருக்காது. ஏன்னா அது நினைச்சு பார்த்தீங்கன்னாலே இது நடக்காதுன்னு தெரியும் பாருங்க. ஏன்னா நம்ம கிட்ட பூத சூக்ஷ்மம் இருந்தா அப்ப இதெல்லாம் முன்னாடி இருக்கிற தத்துவங்கள்ல போய் லயிக்கவே முடியாது இல்லையா? அது அத்தனையும் லயிச்சுடும். நம்ம கிட்ட பூத சூக்ஷ்மம் இருக்காது. மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறச்சே அந்த சூக்ஷ்மமானது கிடைக்கும். கீழே ஒரு நாள் ரொம்ப நாளை சொன்னேன், ஸ்தூலம்னா என்ன, சூக்ஷ்மமா என்னன்னு. சூக்ஷ்மம்னா நாம ரூப வித்தியாசம் இல்லாமை, ஸ்தூலம்னா நாம ரூப வித்தியாசத்தோடு இருத்தல். பூத சூக்ஷ்மம்னு சொன்னால் உருவம் இருக்காது. அக்னி, வாயு, தண்ணீர், இந்த பேரு உருவம்லாம் வித்தியாசம் இருக்காது. ஆனா அதனுடைய நுண்ணிய நிலை, அக்னிங்கிற நுண்ணியது, வாயுங்கிறது நுண்ணியது. சின்ன சின்ன அணுக்கள் சேரும். ஒரு 2 அணு சேர்ந்ததுன்னா துவயணுன்னு ஆகும். அது சேர்ந்ததுன்னா திரையணு, திரிசரணுன்னு ஆகும். இது சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய பூதங்களாகுது. அப்ப மறுபடியும் நம்ம அடுத்த தரம் பிராகிருத பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கிறச்சே பல இந்த 5 பூத சூக்ஷ்மத்தையும் திருப்பியும் பெருமாள் நம்ம கொடுப்பார். ஆனா அப்ப கூட இந்த சின்ன பூதங்கள்லாம் போய் லயிச்சுடுறச்சே கூட கர்மங்கள் மட்டும் போகவே போகாது. அது அப்படியே தான் இருக்கும். கர்ம, வாசனா, ருச்சி, ஜன்ம, இதுகளோட தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதுலேருந்து வெளியில வரணும்னால் மனுஷ்யாஹா பிதரோ தேவாக பசவோ மிருகபக்ஷிணா யானிச்ச அந்யானி பூதானி திரசானி ஸ்தாவராணிச்ச தபப்பராயணா நித்யம் சித்தியந்தே தபசா சதா ததைவ தபசா தேவாக மகாமாயா திவங்கதாக. தேவர்களும் முக்தி அடையணும்னால், ரிஷிகள் எல்லாரும் முக்தி அடையணும்னால் யார் முக்தி அடையத்திற்கும் தபஸ் வேணும். தபஸ்ன்னா என்ன? ஆலோசனம் பண்ணி பகவான தியானம் செய்து அந்த உபாசனத்தினுடைய மகாத்மியத்தால் அது நெருப்பு போல எரியும் போது நம் பாபங்களை தொலைத்து கொண்டு புறப்படுறார். அப்பதான் அர்ஜுனன் கேட்டான், புறப்படுறார்னு சொன்னீரே, எங்கு புறப்படுகிறார்? சரி, இத்தனை நாள் கர்மா, இத்தனை நாள் ஜென்மா, இதெல்லாத்தையும் சரணாகதி பண்ணி தொலைச்சு நடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க போவோம்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அப்ப புறப்பட்டு போறோமே, போய் எடுத்தாரோ இல்லையோ, அவர் தான் கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு தர்ப்பணம் பண்ணணும்? அவர் தான் புறப்பட்டாரு, அவருக்கு எதுக்கு நான் ஸ்ராத்தம் பண்ணணும்? நான் ஸ்ராத்தத்துல பிண்டம் கொடுக்குறேன், தண்ணீர் கொடுக்குறேன்னு அவர் வரப்போறாரா? எங்க தாப்பனார் நிச்சயமா வைகுந்தத்தில் இருக்கார் சுவாமி. நான் இந்த மாதிரி ஸ்ராத்தம் பண்ணி தொந்தரவு பண்ணி அவரை கீழே கூப்பிட்டெல்லாம் நான் பிண்டம் எல்லாம் கொடுக்கறதா இல்லை. அவர் பாட்டுக்கு திருப்தியாங்க இருக்கட்டும்வா. அவரெல்லாம் வரமாட்டார், கவலைப்படாதீங்க. நம்ம யாரை குறித்து பிண்டம் கொடுத்தாலும் தண்ணீர் கொடுத்தாலும் இந்த தண்ணீரோ எள்ளோ அன்னமோ ஏது கொடுக்கிறோமோ இது பித்ருலோகத்துக்கு போய் இவனுடைய பிதா எங்க வேணா இப்ப பறந்துருக்கலாம்.
மோட்சத்துக்கு போயிருந்தாருன்னா வைகுந்தத்தில் இருக்க போறார். இல்லை எப்படி வேணா இவர் பிறவி எடுத்திருக்கலாமோ இல்லையோ, அந்த பிறவியில அவருக்கு எந்த அன்னம் பிடிக்குமோ அந்த அன்னமா அதை மாத்தி பித்திருக்கள் அனுப்பிச்சு வைக்கிறார். புரியறதுக்காக சொல்றேன். ஒருவேளை நம்ம உறவுக்காரர் ஒருத்தர், அவரை நம்ம பார்த்துருந்தோம், ஆனா அவருக்கு அவ்வளவு தூரம் ஆசை இருக்கல, மோட்சத்துக்கு போல, வைகுந்தத்தை அடையல. ஆனா அடுத்த பிறவி அவர் நல்ல ஒரு தேனு பசுமாடுவா பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். ஏதோ அவருக்கு பாபம் இருந்திருக்கு, அதனால இந்த ஜங்கம பிறவி கிடைச்சிருக்கு, பசுமாடா பிறந்திருக்காருனால் நான் இங்க எள்ளை கொடுத்தா தண்ணீரை கொடுத்தா அந்த பசுமாடுக்கு எப்படி போகும்? மேலும் பசுமாடு எள்ளையும் பிண்ட பிரதானம் பிண்டத்தையும் சாப்பிடுமானால் சாப்பிடாது, அது புல்லு தான் சாப்பிடும். அப்ப நான் கொடுக்கிற பிண்டம் பித்திருக்களிடத்துல போய் அவளுக்கு திருப்தி ஏற்பட்டு அந்த பசுவுக்கோ கழுதைக்கோ கொக்குக்கோ சிங்கத்துக்கோ எந்த ஆகாரம் பிடிக்குமோ அந்த ஆகாரமா இதை மாத்தி கொண்டு போய் கொடுக்கறது. அதை பித்திருக்கள் பண்றா, அது பகவானுடைய அனுகிரகத்தால பண்ணிட்டு இருக்கா. ஆகவே தான் நாம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். சரி சாமி, அடுத்த பிறவிக்கு போயிருந்தா கூட நீர் கொடுக்கணும்னு சொல்றது புரியுது. வைகுந்தத்துக்கு போயிட்டாருங்கப்பா, நன்னா தெரியும் எனக்கு. ஸ்ராத்தம் பண்ண வேண்டான்னு வாதம் பண்றதுக்காகவான்னு அவர் வைகுந்தம் போனார்னு ஒத்துக்கணும். அப்படின்னா தானே இப்ப பேசவே முடியும். இப்போ அவர் வைகுந்தத்துக்கு போயிருக்கார், அதனால நான் பண்ண வேண்டிய தேவையில்லை என்று வாதம் புரிந்தால் பண்ணணும். அவர் போகிறது, இப்போ நான் பிண்டம் கொடுத்து அவரை கொண்டு போய் வைகுந்தத்துல எல்லாம் உட்கார்றதா ஒத்துருமே சொல்லலை. நாம கர்மா நன்னா பண்ணா அப்பா வைகுண்டத்துக்கு படுவார், பிள்ளை ஒழுங்கா பண்ணலைன்னா போக மாட்டார், சுத்தின்றே இருப்பார். இப்படின்னு ஒரு பிரமாணம் இந்த 27வது நாள் இன்னைக்கு. இது வரைக்கும் எங்கேயானு பார்த்தோமோ நான் ஒண்ணு பண்ணல அதனால தகப்பனார் ஒரு இடத்துக்கு போகலன்னு கிடையாது. அவருடைய கர்மத்தினாலதான் அவர் போக வேண்டிய இடம். நான் கொண்டு போய் அவரை உட்காத்தி வைக்கணும்னு வச்சுங்க. அப்ப ஒத்தொத்தருமே பிள்ளைய பார்த்து நீ நல்லவனாருன்னு சொல்லிட்டே இருக்கணும். தான் நல்லவனாருன்னு ஒருத்தருமே கவலைப்பட வேண்டாம். இப்போ அவா பிள்ளைய பார்த்தப்பா நீ நன்னாரு, அப்பதான் நான் நன்னா இருக்க முடியும். எங்கிட்ட பொறுப்பே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு பொறுப்பு. நீ நல்லதா பார்த்து அனுப்பிச்சுவை, பிள்ளை பழிச்சுன்னு பதில் சொல்லுவான். இதே விஷயத்த உங்க தாப்பனார் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, நீர் எங்கிட்ட சொன்னீர்னா அப்ப உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா? அதை நீர் பண்ணீர்னா நானும் உமக்காக பண்ணிட்டு போறேன். ஆக பார்க்க வந்த விஷயம் என்ன? நாம் அப்படி தர்ப்பணம் பண்றோம், ஜல தர்ப்பணம் பிண்ட பிரதானம் கொடுக்கிறோம்னு சொன்னால் சாஸ்திர வசியத்தை, சாஸ்திரம் நமக்கு இது பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கு. வேடிக்கையா சொல்லணும்னு வச்சுங்க, எங்க தாப்பனார் வைகுந்தம் போனோம், அவர் போகணுங்கிறதுக்காகலாம் நான் பிண்ட பிரதானம் பண்ணல, சாதம் பண்ணல. நான் நாளைக்கு ஒழுங்கா போனோமேங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. இப்போ ஏன்னா இதை நான் பண்ணாத போயிட்டேன்னா சாஸ்திரத்தை மீறினா குற்றம் வந்துடும். சாஸ்திரத்தை மீறிட்டோம்னா நரகம்தான், பாபம்தான் கிட்டும். அப்ப நான் எங்க மோட்சம் போற சொல்லுங்க? அப்ப அவனவன் ஒழுங்கா இருக்கணும்னா சாஸ்திர விதிக்கு உட்படணும் இல்லையோ. மோட்சம் போறதுக்கும் அடியே மோட்சம் போறதுக்கும் சாஸ்திரத்திலே நீ சந்தியாவந்தனை ஒழுங்கா பண்ணு, ஸ்ராத்தம் ஒழுங்கா பண்ணுன்னு எதுக்காக சொல்லணும்? மோட்சத்துக்கு ஏவ பக்தி, பெருமானுக்கு ஆராதனம், பக்தி நன்னா பண்றேன், ஆராதனை நன்னா பண்றேன், அதுக்கு மேல இந்த காரியங்கள்லாம் வேண்டாமோ இல்லையோன்னு சொல்ல தோணுமோ இல்லையோ. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்றோம், அவ தான் பரீட்சை வைக்க போறா. பரீட்சைக்கு போய் உட்காரணும்னா 85% வருகை புரிந்திருக்க வேண்டும் ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ. அதெல்லாம் எதுக்கு? நன்னா படிக்கிற பிள்ளையா இருந்தா உட்கார வைக்க வேண்டியதான், எழுத வேண்டியதான், 95 வாங்கிட்டு வர வேண்டியதானே. ஒத்துக்க மாட்டா. சீருடை ஒழுங்கா போட்டுன்னு வரணும், கழுத்துல கொக்கி ஒழுங்கா மாட்டிக்கணும், காலில் போட்டுக்கிறது காலுக்கு செருப்பெல்லாம் ஒழுங்கா போட்டு வரணும், சரியா வரணும், 10 ரூபாய் இது கொடுக்கணும், 100 ரூபாய் அது கொடுக்கணும், வாத்தியார தப்பி தவறி ஒரு வார்த்தை தப்பா பேசிடக்கூடாது, ஒழுங்கா பரீட்சைக்கு வரணும், நாங்க ஏதானு கட்டணம் நிதி கேட்டா கொடுக்கணும், எல்லாம் சரியா இருக்கும். இது வரைக்கும் சரியா இருந்தா தான் பரீட்சை எழுதுறதுக்கு உண்டான நுழைவுச்சீட்டே கிடைக்கும், இல்லைன்னா தரமாட்டான். அப்ப பிள்ளை என்ன கேட்கணும்? நாம நன்னா படிச்சுட்டா பரீட்சை எழுத வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு சீருடை, இதுக்கு எதுக்கு தலையை ஒழுங்கா வாரிண்டு வரணும், இதுக்கு எதுக்கு நம்முடைய ஆண்டு தின கொண்டாட்டங்கள்ல நான் எதுக்கா கலந்துக்கணும், ஒன்னும் வேண்டாமின்னால் அதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சட்டம். இந்த சட்டத்தின்படி நடந்து வந்தா தான் பரீட்சை எழுத முடியும். ஏன் ஏதுன்னு கேட்டு லாபம் கிடையாது. அத போல பகவான் வேதம்ங்கிற சட்டத்தை வச்சிருக்கார். இதுல நான் பக்தி பண்ணிட்டேனே முக்தி கிடைக்க வேண்டியதானேன்னு சொல்ல முடியாது. அவனை பக்தன் ஏத்துக்கிறதுக்கே இந்த சட்ட வரம்புக்குள் வந்தால்தான். அந்த வரம்புக்குள்ள நான் வரலேன்னால் இந்த பள்ளிக்கூடத்தின்படி போக முடியாது. வேணும்னா வேற ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கலாம். இந்த சட்ட திட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம். ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன தெரியுமோ கஷ்டம்? இந்த பள்ளிக்கூடம் இல்லாட்டா அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு லோகத்துல போகலாம். இப்ப பகவான்கிற பள்ளிக்கூடம் இல்லாட்டா வேற எந்த பள்ளிக்கூடத்துக்கு போறது? இருக்கிறது ஒரே பள்ளிக்கூடம், இருக்கிறது ஒரே தலைவர். அப்ப அவருடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டுத்தான் நடந்தாகணும். நம்முடைய கர்மங்களை தொலைச்சாகணும். கர்மங்களை நல்ல கர்மங்களை செஞ்சே கர்மங்களை அழித்தாக வேண்டும். ததைவ தபசா தேவா மகாமாயா திவங்கதாக
அப்படி புறப்பட்டு போவர்கள் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறார்கள். மார்க்கம் சொல்றார், தியான யோகேன சுத்தேன நிர்மமா நிரகங்கிருதாக ஆப்னுவந்தி மகாத்மானா மகாந்தம் லோகமுத்தமம். யார் அகங்கார மமகாரத்தை தொலைத்து எப்போதும் சாதுக்களுக்கு சேவை பண்ணி கொண்டு ஆச்சாரியனிடத்தில் உபதேசத்தை பெற்று அதன் வழி ஒழுகி நடக்கிறானோ அவன் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணுகிறான். கிழிய பார்த்தோமே, ஆ பிரம்ம புவனான் லோகாஹ புனராவர்த்தனோர்ஜுனா நாப்னுவந்தி துக்காலயம் அசாஸ்வதம். திரும்ப திரும்ப பிறக்க வேண்டிய தேவையில்லாமல் அர்ச்சிராதிகதியில் போகிறான். 12 லோகங்கள் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 லோகத்தை தாண்டினாத்தான் அர்ச்சிராதிகதி முடிந்து சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். அதுக்கப்புறம் விரஜா நதி, விரஜையில நீராழுட்டு அந்த பக்கம் போயிட்டால் அப்புறம் திரும்ப வர வேண்டிய தேவையில்லை, பிறப்பதே கிடையாது. அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறான். அதுக்கு என்ன தேவை? அர்ஜுனா ஒண்ணு ஞாபகம் வைத்துக்கொள், 2 எழுத்தா 3 எழுத்தா முடிவு பண்ணிக்கும். 1 எழுத்தா 2 எழுத்தான்னு முடிவு பண்ணிக்கலாம், இல்ல 2 எழுத்தா 3 எழுத்தான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம். துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு திரையக்ஷரம் பிரம்ம சாஸ்வதம் மமேதி ச மவேன் மிருத்யு ந மமேதி ச சாஸ்வதம். மம என்று சொன்னால் மிருத்யு, ந மம என்று சொன்னால் அமிர்தம். 2 எழுத்து மம சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியதுதான். மிருத்யு மிருத்யு, மம என்னோடது, என்னது என்னதுன்னு அகங்காரப்பட்டியானால் அப்ப மிருத்யு. துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு, 2 எழுத்து சொல்லு, மறுபடியும் மறுபடியும் பிறப்பாய், மிருத்யு தான் கிடைக்கும். திரையக்ஷரஸ்து, ஆனா 3 எழுத்து சொன்னியானால் ந மம ந ம ம, எனக்கு நான் அல்லேன், நான் உனக்குரியவன். இந்த 3 எழுத்தை சொல்லிட்டியானால் அப்ப மோட்ச பிராப்தி தான். இப்போ வைகுண்ட ஏகாதசி நேற்றுக்கு நடந்து சொல்லியோ, நீங்க எங்க போனாலும் பரமபத சோபானம்னு ஆடுவா. அதனால அதெல்லாம் ஆடுறாளன்னு தெரியல. இப்போ பரமபத சோபானம்னு வாங்கி வச்சுக்கணும். அதுல ஏணி ஏணியா போட்டிருக்கும், பாம்பு பாம்பா போட்டிருக்கும். நம்ம காயை உருட்டணும், உருட்டினா 1 விழும், 2 விழும். ஒருத்தர் நல்ல மகானுபாவர், அவருக்கு நல்ல பாக்கியம், பாக்கியத்தினால 2 போடுறார், ஏணி ஏணியா பிடிக்கிறார், கிட்டுக்கிட்டு மேலே ஏறி 99ஆம் கட்டத்துக்கு வந்துட்டார். அவ்வளவு தூரம் வந்தாச்சு. 98ஆம் கட்டத்துல வந்து நிற்கிறார். 100 தொட்டுட்டா ஜெயம். ஆனா நம்மாட்டம் ஒருத்தர் ஒரு பாம்புலையும் விழுந்து, குட்டி பாம்பு சாரப்பாம்பு சின்ன பாம்பு எல்லாத்திலையும் விழுந்து விழுந்து இன்னும் 10ஆம் கட்டமே தாண்டலை, இன்னும் கீழே இருந்துட்டு இருக்கார். ஏகாதசி அன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துல கீழே வாசல்ல போய் நின்று வச்சுங்க. ஏன்னா பெருமாள் அங்கதானே எழுதுவார், 1000 மண்டபத்துக்கு வாசல் அங்கதான் எழுதிருப்பார். அதனால கீழே வாசலுக்கு வெளியில 2 விஷயம் விற்பா. ஒண்ணு இந்த பரமத சோபான காகிதம், அதை வரைஞ்சி அச்சு போட்டுக்கிறது ஒண்ணு வைப்பா. கூடவே இது மாசம் மார்கழி மாசமா இருக்கும் இல்லையோ, அதனால திருப்பாவ புஸ்தகமும் விற்பா. அப்படின்னு தாப்பனா ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார். 2த்தையும் எப்படி விற்பனா, பரமவதம் 8 அணா, திருப்பாவ 1 ரூபா, பரமவதம் 8 அணா, திருப்பாவ 1 ரூபான்னு விற்பான். அப்படின்னு என்ன, திருப்பாவ புஸ்தகம் கொஞ்சம் பெருசு 1 ரூபாய்க்கு விற்கிறான். பரமவத சோபானம் அது வெறும் ஒரு காகிதம் தானே, அதனால அது 8 அணாக்கு விற்கிறான். பரமவதம் 8 அணா, திருப்பாவ 1 ரூபான்னா அதுல இருந்தே வைகுந்தத்தை விட திருப்பாவை எவ்வளவு மதிப்பில்லாதுன்னு புரிஞ்சுக்கும். இதை விட அதுக்கு மதிப்பு ஏற்ற மொழியோ என்ன, பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும். பரமதத்துக்கு நம்ம போகணும்னா திருப்பாவை படிச்சானா போறதுக்கு போ. அதனாலதானே உண்மோ வைகுந்த ஏகாதசியும் வைகுண்ட பிராப்தியும் ஆழ்வார்களுடைய 21 திருநாள், திருமொழி திருநாள் திருவாய்மொழி திருநாளையும் மொத்தத்தையும் பெருமாள் ஆண்டாளோ சம்பந்தப்பட்ட மார்கழி மாசத்திலேயே கொண்டாடிக்கிறார் இல்லையோ. அப்ப அடுத்தடுத்து 2 போடுறார், ஏணியில பிடிச்சுன்னு வந்துட்டார். 98ல வந்து நிற்கிறான். இப்பதான் பெரிய பரீட்சை காதன் இருக்கு. இப்ப காய உருட்டச்சு என்ன வேணும், 2 விழுந்தவனுக்கு 2 வேணும், விழுந்துட்டா 100. இப்ப 98ல இருக்கான். இப்ப பார்த்தவன் உருட்டின வேகத்துல 1 விழும். விழுந்தான்னா பெரிய மலைப்பாம்பு அங்கிருந்து கடைசியில கீழே வந்துட வேண்டியதான். இந்த 2 எது 1 எழுது தெரியுமோ, 2 விழுந்துட்டா நல்லதுங்கிற மொழியோ. நமஹா 2, நமஹா ரெட்ட, மகா ஒத்த. மகான்னு விழுந்துட்டால் பெரிய பாம்பு 99ல இருந்து கீழே வந்துட வேண்டியதான். நாமாமா இல்ல நமஹா எனக்கு நான் அல்லேன் என்று ரெட்ட விழுந்துடுச்சுன்னா ஜெயந்தான். என்ன பெரிய கணத்தையும் தாண்டி விடலாம். எல்லாம் எத்தத்திலையும் ஆசைப்பட்டு இருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டோம் சுவாமி. தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், விட்டுட்டோம். பாப காரியங்கள்லாம் நிறுத்திட்டோம். பகவான் திருவடிகளே சரணம்னு வந்துட்டோம். எல்லாத்தையும் சுருண்டி 2 வந்துட்டோம். ஆனா கடைசியில நமமா நமஹா எனக்கு நான் அல்லேங்கிற எண்ணம் ஏற்படணும் இல்லையோ. அதைத்தான் கண்ணன் சொல்லி பூர்த்தி பண்றார். துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு, 2 எழுத்து மமான்னு சொன்னியானால் மகாங்கிற ஒத்த எழுத்துக்கும் மமாங்கிற 2 எழுத்துக்கும் ஒரே பொருள் தான், எனக்கு நான்.
அதே நமமாங்கிற 3 எழுத்துக்கும் நமஹாங்கிற 2 எழுத்துக்கும் ஒரே பொருள் தான். எனக்கு நான் அல்லேன், நான் உனக்குரியவன். மமேதிச்ச பவேன் மிருத்யு, இதைத்தான் நம்மாழ்வார் சாதித்தார். நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர் நிற இல்லே இல்லதும் உள்ளதும் அல்லது அவனொரு எல்லையில் அல்லல புல்கு பற்றற்றே. நீர் நுமது என்றிவை வேறு முதல் மாய்த்து, நீ உன்னோடதுங்கிறத வேரோட கல் எரி. நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர் நிற இல்லே இல்லதும் உள்ளதும் அல்லது அவனொரு எல்லையில் அல்லல புல்கு பற்றற்றே. நீர் நுமது என்றிவை வேறு முதல் மாய்த்து, நீ உன்னோடதுங்கிறத வேரோட கல் எரி. ஆழ்வார் என்னன்னு சொல்லியிருக்கணும்? நான் எனது என்றிவை வேறு முதல் மாய்த்துன்னு பாட்டு இருக்கணும். ஆனா வேணும்னு நீர் நுமது என்றிவைங்கிறார். நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர், நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி, அவர் 36,000 படியில் பெருத்த வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி அதுல சாதிக்கிறார், ஏன் ஆழ்வார் நீர் நுமதுன்னு பாடுறார்? நான் எனதுன்னு தானே அகங்காரம் மமக்காரம். என்ன ஆழ்வார் அந்த பாட்டை சொல்றச்சே நான் எனதுன்னு சொல்ல போகிறச்சே, அப்ப ஒரு தரம் அந்த நான் எனதுன்னு வார்த்தைக்காக பாட்டு பாடுறதுக்காக சொல்லணும் இல்லையோ, அது சொல்ற சமயத்துல ஒரு அகங்காரம் தலையில தொச்சு விடுவோம். அதனால அது கூட வேண்டான்னுட்டு நம்ம தலையிலேயே சுலபமா வச்சுட்டார். நீர் நுமது என் இவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர்நிலர் இல்லே. அது நம்மை படுத்தும் பாடுதானே இத்தனையும். அதை தாண்டிட்டோமானால் அகங்கார மமகாரத்தை தாண்டி இது நமமான் இருக்க வேண்டும்னு புரிஞ்சுட்டால் இந்திரியங்கள் வசத்துக்கு வரும். ஆசை அற்றுட்டா கோபம் படப்படுது. காமக்ரோதங்கள் இல்லைன்னா ராகத்வேஷங்கள் போயிடும். ராகத்வேஷங்கள் போயிடுத்துன்னா ரஜஸ் தமஸே போயிடும். ரஜஸ் தமஸ் போயிட்டா சத்துவம் வளரும். சத்துவம் வளர்ந்தால் மோட்சத்தில் இச்சை பிறக்கும். இச்சை பிறந்தால் காத்திருக்கும் பெருமான் கொடுக்கிறான். இதுதான் அனுகீதை. இந்த கீதையினுடைய சாரத்தை தெரிந்து கொள் என்று கூறி அர்ஜுனன் முடிக்கிறான்.